கவலைப்படாதீங்க, சரியாயிரும். சரியா? பக்கத்தில் தானே இருக்கோம், முடியாது பார்த்துக்கலாம். சரியா? எல்லோரும் நல்லா இருக்கீங்களாங்கப்பா? இன்றைக்கி என்ன விஷயம், என்ன ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக் அப்படின்னு சொன்ன பார்த்தா, நம்ம பாப்பாவுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து, எங்கள் சின்ன பாப்பாவுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு. பாப்பா எந்த ஊர், மாப்பிள்ளை என்ன ஊர், என்ன பண்ணுறாங்க, எங்கே இருக்காங்க, உங்கள் வீட்டில் தான் இருக்காங்களா இல்லை ஊருக்கு போயிட்டாங்களா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. நிறைய இதில் வீடியோலையும் கேட்பீங்க, கமெண்ட்ஸில் நேரில் வர்றவங்களும் கேட்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம ஒரு சொந்தமாகவே வந்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் என்னுடைய லைஃப்பில் அன்றாடம் என்னென்னலாம் நடக்குதோ அதை அப்படியே போட்டுட்ருப்போம். அதில் சில விஷயங்கள் ரொம்ப உங்களுக்கு போர் அடிச்சிடாமல் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சி கொண்டு போவேன். என்னோட பிஸ்னஸ் சம்மந்தமாகவே தான் கொண்டு போவேன். நம்ம சொந்தமாகவே நிறைய பேர் பயணிச்சுட்டு இருக்கிறதுனால எல்லாருமே தினந்தோறுமே இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. நிறைய பேர் இந்த கல்யாணத்தப்ப ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம், பொண்ணுக்கு நீ கல்யாணம், பெரிய பாப்பாவுக்கு குழந்தை பிறந்தோடனே பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் அவங்க பொண்ணுங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அம்மாக்கள்லாம் சொன்னதான் நிறைய பேர் சொன்னாங்க. அந்தளவுக்கு என்னை உங்கள் வீட்டில் ஒரு சொந்தமாகவே கொண்டாடிட்டு இருக்கீங்க. என்னுடைய பிள்ளைங்களை இதே மாதிரி நீங்களும் பாசமாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பா கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு அப்டேட்டுமே நீங்கள் கொடுக்கல. பாப்பா அங்கே போயிட்டாங்களா, இங்கே இருக்காங்க, இங்கே தானா, மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறாங்க, எந்த ஊர், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கீங்க. இருந்தாலும் அப்புறம் இன்னொரு விஷயம் தோணும். சரி, பெரிய பாப்பாவுக்கு ஒரு விளாக்லாம் போட்டோம், என்னென்ன பண்ணியிருக்கோம், எங்கே கல்யாணம், என்னென்னா அடிக்கடி முன்னாடி அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இருந்ததுன்னா நிறைய வீடியோ நான் சொல்லலை சின்ன பாப்பாவுக்கு. இப்போ இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக ஒரே வீடியோவில் தெளிவாக எல்லாமே சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டியதான் அது. சரிங்களா? இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாப்பிள்ளை என்ன ஊர், என்ன படிக்கிறாங்க, எங்கே இருக்காங்க, அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு என்னென்ன செஞ்சுருக்கோம், அப்புறம் இப்போ எங்கே இருக்காங்க, இதெல்லாம். சரிங்களா? இப்போ என்னென்னா, இப்போ இன்றைக்கி பாப்பா எங்கள் மகளோட வீட்டில் இருக்கேன், சின்ன மகளோட வீட்டில் இருக்கேன். சரிங்களா? என்னென்னா இவங்க குடும்பம் நல்ல பெரிய குடும்பம். அதாவது லைன் வீடு இல்லை, ஒரே வீட்டில் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதுனால இன்னொரு கல்யாணமும் இந்த பாப்பாவோட அந்த தம்பி அண்ணனுக்கு 2 கல்யாணமும் ஒரே நேரத்தில் நடந்ததுனால அவங்களுக்கு தனியாக, இவங்களுக்கு தனியாக ஒரு இடம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும், எவ்வளோ சின்ன இடமா இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால வேண்டி அவங்களோட இடத்த ஒரு வீடு மட்டும் அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியாக இடம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வேலை நடக்கிற வரைக்கும் தனித்தனியாக பிரித்து இந்த மகனுக்கு இந்த ரூமு, அந்த மகனுக்கு அந்த ரூமு அப்படின்னு தனித்தனியாக செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வரைக்குமே பாப்பாவும் தம்பியும் நம்ம வீட்டில் தான் இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க எல்லாம் தேவையான இதெல்லாம் முன்னாடியே ஆர்டர் பண்ணி வச்சுட்டாங்க. கட்லி, மெத்தை, பீரோ இதெல்லாமே ஆர்டர் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் வீடு ரூம் ரெடி ஆகிட்டு இருந்ததுனால அது அங்கங்கே இருந்துச்சு. பெருசாக நான் பாத்திரம் இதுக்கெல்லாம் நான் எதுவுமே வாங்கியே கொடுக்கல, அதுக்கு நான் எந்த செலவுமே பண்ணலை. சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ இன்றைக்கி பால் காய்ச்சிட்டாங்க. என்னென்ன பொருள் வச்சு பால் காய்ச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? வாங்கப்பா அப்படியே பார்த்துக்கலாம். இது கற்பூரம் கட்டிலையம்மா, கற்பூரம் கட்டி சொல்லுங்க. வாங்க சாப்பிடுங்கண்ணா.
வச்சாச்சப்பா. குட்டி பையா, குட்டி பையா ஓடி வா. எடவா குட்டி பையா இங்க வா. வீட்டுக்கு ஏகாதசி ஃபுல்லாவே ஃபாஸ்டிங். நான் டம்ளர் சுகர் மட்டும் வாங்கிட்டு வரணுமா? காஃபி போட்டு சக்கரை இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு इसको यहीं रखते हो आप लोग। बस नहीं और बस नो नो मोर. அவங்க என்ன சொல்ல போறாங்க? அதானே வேணாம் பாப்பா போதும் enough வர சொல்லுமா பாப்பாவை. ஃபர்ஸ்ட் டைம் நார்த் இந்தியன் சாப்பாடு சாப்பிட்றோம். அப்படிதானே தம்பி? நார்த் இந்தியன் சாப்பாடு தானே? என்னன்னு சொல்லுங்க. நார்த் இந்தியன் சாப்பாடு நல்லா இருக்கு. குருமாவில் சூப்பர். பெருசாக நான் பாத்திரம் அது இதுக்கெல்லாம் நான் எதுவுமே வாங்கியே கொடுக்கல. அதுக்கு நான் எந்த செலவுமே பண்ணலை. சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ இன்றைக்கி பால் காய்ச்சிட்டாங்க. என்னென்ன பொருள் வச்சு பால் காய்ச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? வாங்கப்பா அப்படியே பார்த்துக்கலாம். இது வந்து நான் எதுவுமே நானாக போய் வாங்கலப்பா. இதெல்லாமே அவங்கவுங்கள தான் வாங்கிக்கிட்டாங்க. டுவினாவும் மாப்பிள்ளையும் சின்ன மாப்பிள்ளையும் போய் வாங்கிக்கிட்டாங்க. எல்லாமே பட்ஜெட்டில் தான் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? டுவினா வாங்க, உள்ளேருந்தே வந்துடும் வாங்க. அது ஒரு ஹாலு, அதை அப்போ காட்டுறோம். அதுக்கு முன்னாடி இது ஒரு ரூமு. இந்த ரூமில் இங்கே பாருங்கள், இவங்க சின்ன பொண்ணு, அவங்க பெரிய பொண்ணு, அவங்க பெரிய பொண்ணோட பொண்ணு. சரிங்களா? அங்கே பாருங்கள். ஹாய் தங்கமயில். அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு பாருங்கள். நான் இதுங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது போய் ட்ரெஸ் எடுத்தது. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸு இது. நான் சும்மா அதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு ஆசையாக இருந்துச்சு. இது நான் பிள்ளைக்காக எடுத்துருக்க ட்ரெஸ்ஸுன்னு சொல்லணுன்னு ஒரு 5 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம். அதில் இப்போ தான் அது கரெக்டாக போடுற அளவுக்கு இருந்திருக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு போடும்போது. சரியா? இப்போ சொல்லுவோம். இதெல்லாம் எவ்வளோ பாப்பா? இந்த கட்லு மெத்தையும் இவங்க வாங்கினேன். எல்லாமே இவங்க தான் போய் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ரேட்டு
வந்து 25 இன்ச்சு, ம் அது வந்து 35 இன்ச்சு. அது 35, இது 25. இந்த ரூம் ஃபுல்லாக இருக்குப்பா, பெருசுன்னு நினைக்கிறேன். சரியா? கிங் சைஸ் காட். கிங் சைஸ் காட். அது ட்ரெஸ்ஸிங் ரூம் தானே? ட்ரெஸ்ஸு ஒரு சிங்கிள் இந்த ரேக்குக்கு தகுந்த மாதிரி ஒன்று செட் பண்ணது. ஒரு அடியில் பீரோ இந்த காட்டிடலாம். அவங்க காட்டுறாங்களோ இன்னும் காட்டிடல. என்ன பண்ணுறேன், என் மவன் வாழ போகிறது ஒன்று என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். தம்பியோட ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. தம்பியோட ட்ரெஸ்ஸு பாருங்கள். அதெல்லாம் அப்போ தம்பியோடதுக்கு இது 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 உனக்கா? இங்கே பாருங்கள். சரிங்களா? இது வந்து வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோன்னு பாப்பா? இது 16. இது எல்லாமே சேர்ந்தா? இது மட்டும் 3 டோர். அது 3 டோராம்ப்பா. இது வந்து 16. அந்த ஏசி ஆமா. அது வந்து அது தெரியல எவ்வளோ, யோசிச்சு கூட சொல்லு. சின்னதாக தான் இருக்குது, அவ்வளோலாம் இருக்காது. 1.5 டன்னாம்ப்பா அது வாங்கியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஃப்ரிட்ஜு இதெல்லாம் ஞாபகத்தில் இல்லை. 42 இருக்காது, கம்மியாக தானே இருக்கும். சின்னது 42 இருக்குமாடி? சரிப்பா, கம்பெனி பொறுத்தாம்ப்பா. இந்த கம்பெனி பார்த்துக்குங்க. 2 ஸ்டார் தான் போட்டிருக்கு. வாரண்டி போட்டிருக்கு. சரிங்களா? அதான் நான் சொன்னேனே, நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன்றது பின்னாடி சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் போய் அவங்களா தான் வாங்கிக்கிட்டாங்க. எனக்கு நேரம் இருக்கிறது இல்லைங்கப்பா. அவங்கவுங்களுக்கு தேவையானதை அவங்கவுங்களே போய் வாங்கிக்கிட்டோம். இது தனியாக வாங்கியிருக்காங்க. இதில் இங்கேயே போட்டிருக்கு 8000 போட்டிருக்கு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இது என்னென்னா, இது அந்தளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னா குவாலிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு இது இருக்கும், என்னது உட்டன் என்ன இருக்கும், அதோட சேர்ந்து ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தோம்ல, அந்த மாதிரி இருக்குது. இதோட உட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. ஒரு பீரோவும் ஒரு புக் ஸ்டாண்டும் நம்மளோட பழைய வீட்டில் இருந்துச்சு, அந்த மாதிரி இருக்குது இதோட இது. சரிங்களா? அப்புறம் வேறு என்ன வாங்கியிருக்காங்க? அது இங்கே இவ்வளோ தானே டிவினா இங்கே வாங்கினது? இவ்வளோ தானே இங்கே வாங்கினது புதுசாக? இவ்வளோ தான்ப்பா இங்கே புதுசாக வாங்கினது. இங்கே இவ்வளோ தான். மாப்பிள்ளை வர்றாங்க, அப்படியே காட்டிருக்கு. அம்மா தண்ணி குடிச்சிடாதீங்கம்மா, அம்மா தண்ணி குடிச்சிடாதீங்கம்மா, அம்மாவோட ஸ்பெஷல் மோர் வருது அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். தம்பி வந்து அங்கே இருந்த ஒரு 1.5 மாதம் இருந்தாங்க அங்கே. இது வரைக்கும் உண்மையிலேயே வந்து என் பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க என்னை. சரியா? என் பாப்பா கூட கொஞ்சம் நேரம் கழித்து எந்திரிச்சு தான் வரும். காலையில் எந்திரிச்சோன்னா, அம்மா என்னங்கம்மா வேணும் உங்களுக்கு அப்படின்னு அந்த தம்பி கேட்டுச்சு. அதுவே எனக்கு பெரிய விஷயமாக தெரிஞ்சிச்சு. சரியா? வாங்க, அப்படியே சந்தோஷம். இனிமேல் வந்து ரொம்ப கவனமாக பார்த்து பத்திரமா என் பிள்ளையை கொண்டு இங்கே கொடுத்துருக்கோம். சந்தோஷமாக இருங்க. இங்கே வந்து இந்த மிக்ஸி வாங்கியிருக்காங்க. வீட்டுக்கு நான் வாங்கினது இந்த பொருட்கள் தாங்கப்பா வாங்கி கொடுத்தேன். பெருசாக நான் எதுவுமே வாங்கி கொடுக்கல. ஏன்னா இவங்க தனியாலாம் சமைக்க போகிறதில்ல. இங்கே வந்து எல்லாருமே சமையல்லாம் வந்து பக்கத்து ரூம் தான், பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது. இங்கேயும் கிச்சன் செட்டப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக கிச்சன் செட்டப்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேயும் சமைச்சிக்குவாங்க. அவங்க அத்தை தான் சமைப்பாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாப்பா ஒன்று, இன்னொரு பாப்பா ஒன்று. அந்த பாப்பா நிஜமாலுமே ரொம்ப க்யூட்டுங்க. ரொம்ப அழகாக சமைக்குது, ரொம்ப அழகாக சிரிச்சுக்கிட்டே சமைக்குது. ஒரு விஷயம் என்னென்னா, சமைக்கும்போது எவ்வளோ நேரம் அப்படின்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகும் ரொம்ப நேரம் ஆகும்போது. ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ சந்தோஷத்தோடு இன்றைக்கி தான் வந்து அந்த பொண்ணு சமைச்சு நான் சாப்பிட்ருக்கேன். சரிங்களா? பார்க்குறேன், பேசுகிறேன். ஆனால் வந்து சமைச்சு சாப்பிட்டது, அதுவும் அவசரமாக இங்கே கூட பால் காய்ச்சது கூட வராமல் அவங்க போய் அங்கேயே சீக்கிரம் போய் செஞ்சுட்டு முடியாந்தாங்க. சமைச்சு சாப்பிட்டோம். பூரி சுட்டுருந்துச்சு அந்த பொண்ணு. ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்கப்பா. உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சரிங்களா? இங்கே இது வாங்கி கொடுத்தது இந்த முக்கியமான ஜாமான் மட்டும்தான்ப்பா நாங்கள் வாங்கி கொடுத்தோம். சாமிக்கு பூஜைக்கு தேவையான இந்த பொருட்கள் மட்டும் தான் வாங்கி கொடுத்தோம். ஏன்னா இதுக்காக திரும்ப மறுபடியும் எப்படியும் வந்து அவங்க வந்து மோரை குடிச்சு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு. உண்மையிலே நல்லா இருக்குங்கப்பா, ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறமா குறிச்சிக்கலாம். சரிங்களா? இவ்வளோ தான் இங்கே வாங்கி கொடுத்ததுன்றது, இவ்வளோ தான். சரிங்களா? இதுக்கு முன்னாடியே கதவை சாத்திக்கவா பாப்பா? கதவை சாத்திக்கவா? ஓகே. அப்புறம் வந்து இப்போதைக்கு வந்து இவளுக்கு தேவையான பொருட்கள் இங்கே தான் இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது. வேறு ஏதாவது கொஞ்சம் பொருள் நேற்று போய் டிமார்ட்டில் கொஞ்சம் பொருள்லாம் போய் வாங்கியிருக்காங்க. எவ்வளோக்கு வாங்கினாங்க என்ன இதெல்லாம் தெரியாது. கொஞ்சம் எது தேவைப்படுற பொருள் நான் கொஞ்சம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நேற்று சாயங்காலம் போய் வாங்கிட்டு வந்தாங்க. நான் வீட்டில் தான் இருந்தேன், எனக்கு தெரில. இப்போ என்னென்னா, என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க தோணும் உங்களுக்கு. என்னென்னா, நான் முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு கம்மியாக, அதாவது 1 கிராம்
1 கிராம் வந்து 5500 இருக்கும். அப்படி தானேப்பா? ஒரு பவுனே 55,000 ரூபா இருந்துச்சு. அந்த நேரத்தில் நான் அப்பயே வந்து அவளுக்கு வந்து 5,50,000 லட்ச கொடுத்து 10 பவுனுக்கு தேவையானது என்ன வேணாலும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். 10 பவுனுக்கு உனக்கு வாங்கிக்கோ, நான் உனக்கு 10 பவுன் தான் போடுறதா பிளான் பண்ணியிருக்கேன், அதுக்கு தேவையானதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நான் அப்போவே அந்த காசு கொடுத்துட்டேன். அந்த இதில் வாங்கினது தான் அந்த கல்யாணத்துக்கு போட்டிருந்த ஒரு செட்டு, ஒரு ப்ளூ கலர் saree கட்டி இப்படி கொண்டு வந்து நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவள் போய் மேலே போய் அதை போட்டுட்டு வருவாங்கல்ல, அந்த ஒரு செட்டு ஃபுல்லாமே 10 பவுனுக்கு வாங்கிட்டாங்க. வேறு எதுவும் நான் நகை போடல. சரிங்களா? அப்புறம் கார் வாங்கும்போது கார் வாங்கலான் இருக்கோம்மா, ஏன்னா அக்காவுக்கு கார் வாங்கி கொடுத்தில்ல, எனக்கும் வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், அக்காவுக்கும் அப்போ 5 லட்ச ரூபா தான் கொடுத்துருந்தேன் கார் வாங்குறதுக்கு, அதனால் உனக்கும் 5 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்துட்டேன். சரிங்களா? அது கொடுத்தேன். அப்புறம் வேறு மேற்கொண்டு ஒரு 2 லட்ச ரூபா அளவுக்கு இந்த ஜாமானுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் நான் வந்து இவங்களுக்கு கொடுத்தது வந்து மேற்கொண்டு ஜாமான் வாங்க போகிறோமா அந்த இதெல்லாம், ஏன்னா என்னால் போய் அலைய முடியாது, இது தேவையானது நீனே ஆர்டர் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு இந்த 2 லட்ச ரூபா இது கொடுத்தேன். சரிங்களா? அப்புறம் இன்னொரு பட்ஜெட் அவளுக்காக ஒதுக்கி வச்சுருந்தேன். என்னென்னா தாலிமணி பிரித்து கட்டுறதுக்காக வேண்டி அவளுக்கு செயின் போடணும். சப்போஸ் நம்மளுக்கு அந்த நேரத்தில் காசு இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாளைக்கு முன்னாடி போய் செயின் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். தாலிமணி பிரித்து கட்டுறதுக்கு செயின் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அப்புறம் அவ்வளோதான், அவளோட கணக்குப்படி பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நம்ம செஞ்சுருக்கோம். அந்த செயினோட வீடியோ, செயின் எடுத்து போடுறது இதெல்லாமே நான் வரப்போகிற நாளில் சொல்கிறேன். சரிங்களா? இவங்க மாப்பிள்ளை என்ன பண்ணுறாங்க, மாப்பிள்ளை என்ன பண்ணுறாங்கன்னா, மாப்பிள்ளை வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுற அப்படிப்பா. ஆஃபீஸ் வந்து பெங்களூரு, ஆனால் வந்து வீடு வந்து இங்கே கோயம்புத்தூர் தான். இது கோயம்புத்தூர் நம்ம கடை இருக்குல்ல அந்த இடத்துலையே தான் இருக்காங்க. அவங்க வீடு வந்து நம்ம கடை இருக்க இடத்துல தான் இருக்குது. இப்போதைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமு, ஆஃபீஸ் போகிறதா இருந்துச்சுன்னா பெங்களூர் தான் போகணும். சரிங்களா? பாப்பாவோட கடை இங்கே தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும். வீடும் இங்கே தான் இருக்குது, கோயம்புத்தூரில் தான் இருக்குது. நம்ம போகிற வர இடத்துல தான், நம்ம ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில், கடைக்கு 2க்கும் நடு சென்டரில் வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வேறு என்ன சொல்லணும்? அப்புறம் அவ்வளோதான், எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் வந்து இந்த வேலைக்காக வேண்டி தான் வேலை நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி கொண்டு வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து என்ன, இன்னொரு விஷயம் என்னென்னா, பாப்பா சின்ன இருக்கால, அவள் கல்யாணம் ஆன உடனே அவங்கவுங்க கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பெரியவளும் சின்னவளும் கல்யாணம் முடிஞ்சோடனே ஒரு வாரத்துலேயே இவங்க கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, அவங்க கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ எல்லாருமே இப்படி போகிறாங்க போல இருக்கே அப்படின்ட்டு ஒரு 2-3 நாள் அப்படியே ஒரு மாதிரி, அப்படியே ஒரு தூக்கமே வரல. அப்படியே என்னென்னா நம்ம பிள்ளைங்களை அப்படியே கையிலேயே வச்சு வளர்த்தோமா. இப்போ என்னென்னா அழுவவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா பிரியாவோட வீடியோவில் அழுத வீடியோ பயங்கரமாக இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த டைரக்டரே வந்து அந்த பாட்டுக்கு போட்டு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பாடலுக்குரிய காட்சிகள் இது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி அந்த வீடியோ அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஏன்னா நான் இன்றைக்கி நான் வந்து அழுவவே கூடாதுன்னு இருக்கேன். எங்கே போகுது, நம்ம பிள்ளை பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் அழுவுறதெல்லாம் அழுது முடிச்சிட்டேன். விடிய நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, விடிய தூங்கலை. காலையில் 10:30 மணிக்கு பால் காய்ச்சணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்திரிச்சதே இன்றைக்கி 9:30 மணிக்கு தான் எந்திரிச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. சீக்கிரமே வரணும்னு நினச்சி சீக்கிரமே அலாரம் வச்சு எந்திரிச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா விடிய தூக்கமே இல்லை, அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் சரி நம்மளே 2 பேரும் போயிட்டோம்னா அம்மா பொக்குன்னு போயிடுவாங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி எனக்கு கொஞ்சம் பிரேக் கொடுக்குறாங்களாம். கொஞ்சம் கொஞ்சமாக என்னை சொல்லிட்டு இருந்தா, அம்மா வீடு ரெடி ஆயிடுச்சுமா, அம்மா பீரோலாம் வாங்கிட்டோம்மா, அம்மா கட்டிலெல்லாம் எடுத்துட்டோம்மா, அம்மா அடுத்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து அப்படியே அங்கேயே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம்மா அப்படின்ட்டு நீ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தேத்திக்கிட்டே வந்தா. சரிங்களா? இப்போ நானும் கொஞ்சம் மனதளவில் ரெடி ஆகிட்டேன். சரி அவங்க வீட்டுக்கு போயிடுவா சரி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால நைட்டு ஃபுல்லாக ஐயோ நாளைக்கு காலைல கிளம்பிடுவாங்களே, எப்படி காலைல வரும்போது கூட ஐயோ அழைச்சிட்டு போகிறோம், சாயங்காலம் நான் பிள்ளை நம்ம வீட்டுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவ்வளோதான், இன்றைக்கி வந்து எல்லாம் பால் காய்ச்சி முடிச்சிட்டோம். அப்புறம் வந்து இது முடிஞ்சோடனே என்ன சொன்னால், பெரியவன் என்ன சொன்னால், இப்போ போனோன்னு நம்மளும் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு தான் இருந்தால். அவள் என்ன சொன்னான்னா, இப்போ அவள் ஊருக்கு போகிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, பிரியா ஊருக்கு போயிருக்காடா, ஒரு நாள் கூட அழுவலை. கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு வந்ததோட தான் அழுததோட சரி. ஆனால் இப்போ சின்ன குட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்களோ என்னமோன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப பயமாக இருக்குது. ஊருக்கு நீ வேணா போய்க்கோ, பாப்பா மட்டும் விட்டுட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு பாசம் அந்த குட்டி மேலே. எப்படி தான் இவ்வளோ அன்பு வந்துச்சுன்னே தெரில. அது பேசலை, அது ஒன்றுமே பண்ணல, அதிகமாக பேசலை. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பாசம். சரியா? அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்கப்பா. இப்போ வந்து பாப்பா வந்து இங்கே இப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பக்கத்தில் தான்மா இருக்கும்,
இனிமேல் வந்து நம்ம வந்து வெள்ளிக்கிழமை நாங்கள் ஏன்னா வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதோட இல்லாமல் ரொம்ப கஷ்டம்ப்பா. இங்கேருந்து கிளம்பி அங்கேருந்து கிளம்பி இங்கே இங்கே வர்றதுக்குள்ளற 10 மணிக்கு கிளம்புனாலே 11:30 மணி ஆயிடுது இங்கே வந்து சேர. பயங்கர டிராஃபிக், பாலம் வேலை வேறு நடந்துகிட்ருக்கு. சரியா, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அப்புறம் அவங்க சூழ்நிலையும் நினச்சி பார்க்கணும். அப்புறம் நைட்டு இங்கேருந்து கிளம்பி அங்கே போகிறதுங்கிறதும் அதை விட கஷ்டம். அப்புறம் எல்லோரும் இவங்கெல்லாம் ஒற்றுமையாகவே இருந்து பழகிட்டாங்க, பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க பாட்டி, அவங்க அம்மா எல்லாம் ரொம்ப ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட, நம்ம பிள்ளை வளர்த்த மாதிரி தான் அவங்களும் இருந்தாலும், அவங்க வந்து நம்ம ஆம்பளை பிள்ளை நம்ம கையை விட்டு போகவே போகாது, நம்ம கூடவே இருக்கும்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. ஆனால் நம்ம பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சுப்போம். என்னைக்கா இருந்தாலும் இது அடுத்தவங்க வீட்டுக்கு போகிறதுன்னு மனசளவுலேயும் நம்ம அப்பயே தயாராகிருப்போம். நம்மளுக்கே இப்படி வலிக்குதுன்னா அப்புறம் அவங்க பையனை பெற்று நம்ம பிள்ளை நம்ம மருமகளோட நம்ம வீட்டில் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்கும். இன்றைக்கி தான் அவங்க அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க, எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒன்றா வந்து சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி. அப்புறம் அவ்வளோதாங்கப்பா, எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். சந்தோஷங்கம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பால் பொங்கிட்டு இங்கிட்ட வந்துக்குங்கப்பா. ஒரு வீட்டுக்கு ஒரு பெரியவங்க இருந்து தான் அந்த வீட்டை வழி நடத்தணும் அப்படின்றதுக்கு உண்மையிலேயே இவங்க ரொம்ப ஒரு பெரிய உதாரணம். எத்தனை சூழ்நிலையிலையும் குடும்பம் பிரியக்கூடாது, குடும்பம் எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு ரொம்ப அரவணைச்சு கொண்டு போகிறாங்க. உண்மையிலேயே தனித்தனியாக கட்டில் வேணுமா, எதாவது ரெடி பண்ணணுமா, எல்லாத்தையும் உடனே ரெடி பண்ணி எப்போ வர்ற அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து ஒன்று சேர்த்து அவங்க அதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்புறமும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. உண்மையிலேயே அப்படி வளர்த்து வச்சுருக்காங்க. தம்பியும் ஒரு நிமிஷம் கூட அவ்வா தேடுவாங்க, அம்மா தேடுவாங்க, ஒருத்தர் தேடுவாங்க. அங்கே இருந்தாலுமே அதே நினைப்பு தான். அந்த ஒரு நாள் நான் எப்படி இருந்தேன்னா அவங்க எல்லாரும் அப்படியே இருக்கணும். அப்படியே இருக்கணும். அவங்க உங்களோட ஆசையை நிறைவேற்றுறது தான் இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட சம்மந்தியம்மா உண்மையிலேயே வந்து ரொம்ப வந்து ஒரு அமைதியான சம்மந்தியம்மா. ஏற்கனவே பெரிய சம்மந்தியம்மா ரொம்ப அமைதின்னு நம்ம சொல்லியிருக்கோங்க. ஆனால் பெரிய சம்மந்தியை விட இந்த சம்மந்தி ரொம்ப அருமையான சம்மந்தியம்மா, அமைதியான சம்மந்தியம்மா. உண்மையிலேயே வந்து அப்படியா. அப்புறம் இந்த பாப்பா தான் புது பொண்ணு. இன்னும் நம்ம வந்து இவங்களுக்கே விருந்து வைக்கலை. ஏன் விருந்து வைக்கலைன்னா இவங்களும் அந்த நேரத்தில் புதுமண தம்பதிகள் தான். எல்லாருமா சேர்ந்து ஒட்டு மொத்தமாக விருந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் தம்பி கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வேண்டி கொஞ்சம் வேலையை எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து இவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக விருந்து, இவங்க விருந்தோடு சேர்ந்து உங்களுக்கும் விருந்து. ஆமாம், இந்த பொண்ணு ரொம்ப அருமையான பொண்ணுங்கப்பா. இவங்களும் லவ் மேரேஜ் தான், நார்த் இந்தியன். இந்த பொண்ணு ரொம்ப அழகாக பேசுது, அழகாக சிரிக்குது. நான் என்ன சொல்கிறேனோ இருக்கிறல என்ன புரிஞ்சிச்சு? இப்போ ஏதாவது 2 வார்த்தை சொல்லு பாப்பா. இப்போ என்ன புரிஞ்சிச்சு கேளு. What you understanding? Just asking what you understand. சும்மா ஏதோ என்ன வேணாலும். मैं थोड़ा आपकी बात को समझी हूँ. आप कह रहे हैं कि नॉर्थ इंडियन है, लव मैरिज की. அவங்களுக்கு வந்து அவங்க ஹிந்தி, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. இருந்தாலும் அவங்களுமே வந்து பயங்கர ஸ்ட்ராங் தான். வெளியூர்லேருந்து வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் பாருங்க, இந்த பொண்ணு பாருங்க, இது சொல்லுது. நாங்கள் 2 பேரும் எப்பயும் ஒத்துமையாக, அது சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. நாங்கள் எப்பயுமே ஒரு சொந்தமாக வந்து ஒத்துமையாக நாங்கள் இருப்போம். உண்மையிலேயே வந்துங்க இந்த பொண்ணு, நீங்கள் நான் இப்போ அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். நாங்கள் வந்த உடனே அப்படியே அவ்வளோ பூரி சுட்டு அவ்வளோ சூப்பராக செஞ்சுருந்துச்சு. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்த அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் பார்க்குறேன். ரொம்ப சிரிச்ச முகமாக. நீங்கள் நிறைய வாட்டி சொல்லுவீங்க, சமைக்கிறது சலிக்காமல் சமைக்கிறம்மா நீ அப்படின்னு நீங்கள் என்னையே சொல்லுவீங்க. ஆனால் இன்றைக்கி நான் இந்த பொண்ணை பார்த்தேன். அந்த ரூபத்தில் எவ்வளோ பூரி சுட்டு டக்குன்னு வருது. ஆனால் அது அப்படியே சிரிச்ச முகமாக கொண்டு வந்து பரிமாறிச்சு. உண்மையிலேயே வந்து நான் வந்து இந்த இடத்துல இந்த பிள்ளையான்னு கேட்டால் இந்த பிள்ளை தான். சரிங்களா. அதுதான் விஷயம். என்னென்னா என் பிள்ளைக்கு வந்து நல்லா சாப்பிட கற்றுக் கொடுத்துருக்கேன். சரிங்களா. ஆனால் வந்து இந்த பிள்ளைக்கு வந்து நல்லா சமைக்க கற்றுக் கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டில். ரொம்ப நல்லா அப்படி பொறுப்பாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். இவங்கெல்லாம் நீங்கள் அன்றைக்கே வந்து எல்லாம் ஒத்துமை. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து இனிமேல் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, ரொம்ப ஜாலி தான். 2 மருமகளுங்க. சரியா.
சரியா, சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. நான் கிளம்புறோம், பக்கத்தில் தான் இருக்கேன். நேரத்தில் இருக்கும்போது நான் வந்து பார்த்துட்டு போகிறேன். என்ன சொல்கிறது? Should be like a shop is there only, right? Should be come after to seeing you sometime. Okay. சரியா? Anytime come. அதான் பாருங்க, அங்க இருங்க. இந்த பொண்ணு எல்லாருக்கும் பேச கற்றுக் கொடுத்துருச்சு. காலையில் வந்து அவ்வா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மம்மி கூப்பிடு அப்படின்னு இவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சீக்கிரம் கூப்பிடு, நான் ஃபோனில் காதில் வாங்கிட்டு இருக்கேன். அவங்க சொல்கிறாங்க இந்த பாப்பாவுக்கு புரிகிற மாதிரி. இது நீ எல்லாருக்கும் பேச கற்றுக் கொடுத்துருச்சு. உண்மையிலே நான் ஒரு நாள் தான் கொஞ்சம் நேரம் வரைக்கும் அன்றைக்கி கேரளா போனோம் இந்த பாப்பா கூட. அப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நேரத்துலையே வந்து அது பேசவே நம்மளுக்கே ஹிந்தி வந்துடும் போல இருக்கே, அந்த மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? அந்த மாதிரி இப்போ நல்லா பேசியிருப்பாங்க. ஒன்று எல்லாருமே புரிஞ்சிருச்சு. அடிக்கடி பேச ஆரம்பித்தோம்னா எங்களுக்குமே நல்லா புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஒரு வந்து இந்த நாட்கள்லையும் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சந்தோஷம். எனக்கு என் மகளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? ஏன்னா ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்தால் தான் எந்த ஒரு விஷயமும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து ஒன்று கூட குறைச்சி இருந்துச்சுனாலும் ஏன் இதில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க திருத்துறதுக்கு நல்லாயிருக்கும். ஆமாம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கப்பா. உங்களோட சந்தேகங்கள் எல்லாமே தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய் சொல்லிருங்க. இல்லை, நைட் வரைக்கும் என் குடும்பம் பிரிச்சிருச்சுன்னு ஒரே அழுக. மூடி பேர் அவளுக்கு பக்கத்துல வைக்காதீங்க, அவங்க ஆசை இருக்குல்ல. கவலைப்படாதீங்க, சரியாயிடும். சரியா? பக்கத்தில் தானே இருக்கோம், முடியாது பார்த்துக்கலாம். சரியா? தங்கமே இல்லைங்க பாருங்க, சித்தி அழுகுறாங்க பாருங்க. அடா அழுகுறா பாருங்க, சித்தி அழுகுறா பாருங்க. பக்கத்தில் தானே இருக்கோம், எதுக்கு கவலைப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இது என்னன்னா சரி, அது இருக்கும், சரியா போயிடும். फिर आना जाना रहेगा। ट्रीना का जब मन होगा ट्रीना फिर आपसे ज़्यादा मिलेगी। இல்லை, இதுங்கெல்லாம் தனியாக ஒரு ரூம் எடுத்து தனி ரூமுக்கு போகும்போதே நம்மளுக்கு மனசு தாங்க மாட்டேங்குது. தனியாக ஒரு ரூமுக்கு போகும்போதே தாங்க மாட்டேங்குது மனசு. ஒரு இடத்துல விட்டு அதான் அந்த பொண்ணு ஊரை விட்டு வந்திருக்கு நம்மளுக்காக வேண்டி. அழுவாதடா தங்கம், பார்த்து பத்திரமா இருங்க. நீ சமத்து புள்ள, கவனமாக இருப்ப. இங்கே தானே இருக்கேன். வரும்போது என்னம்மா சமைக்கிற, என்ன சாப்பிட்ற, சரி புளிக்குழம்பு வச்சின்னா கொஞ்சம் கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிடு. வரும்போது வந்து பார்த்துட்டு போ, கடையில் இங்கே இருக்கும்போது. அது சரியா? போயிட்டு வரோம், பார்த்து பத்திரமா பார்த்துக்குங்க. சரிங்களா? நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்குவீங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்லணுன்னு அவசியம் இல்லை. எனக்கு தான் மனசு தாங்க மாட்டேங்குது. சரியா? சரி தங்க, கிளம்புறோம். பக்கத்தில் தான் இருக்கேன், வந்து பாருங்கள், வாங்க. சரியா? मैं इतनी लॉन्ग डिस्टेंस से यहाँ हूँ तो नियर में हूँ, फिर भी क्राइंग। जब इच्छा होगा जाकर मिल लोगी। போலாமா சாமி? வாங்க, சொல்லிட்டு வாங்க. சரி, போயிட்டு வரோம், பார்த்து பத்திரமா இருங்க. தம்பிம்மா பார்த்துருங்க, எப்படி வருவோம், நாங்கள் வரோம். சரிப்பா, சரிங்களா? அதனால கேட்டீங்க. போயிட்டு வரேன். சரிங்க, போயிட்டு வரேன்.